திரு ஸ்ரீதர் 3 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருந்தது? முதல்ல தம்பிக்கும் மாலை முரசு தொலைக்காட்சிக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். ஏன்னா ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கிற பத்திரிகை ஆளுங்கட்சியினுடைய குறைகளையும் நிறைகளையும் விமர்சித்து பேசுவது கடமை. அப்போ தான் ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமாக ஜனநாயகமாக இருக்கும். அந்த வகையில் தைரியமாக ஆளுங்கட்சிக்கு எதிராக கூட கருத்து சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது என்பதற்காக இந்த நிகழ்ச்சி வச்சதுக்கு முதல்ல பாராட்டுக்கள். சரி, நன்றி. ஆனால் டெய்லி அப்படி தான் நிகழ்ச்சி பண்ணிட்டு தம்பி ஒரு நிமிஷம். ஒரு சிலர் இன்னமும் திமுக எதிர்கட்சியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்ட மனநிலையில் இருக்காங்க. ஒரு சில பத்திரிகையாளர், நான் தம்பியை சொல்லலை, மாலைமுறை சொல்லலை. ரெண்டாவது விஷயம், ஒரு நகைச்சுவை தான் வரும்பொழுது நான் பார்த்தேன். அது தம்பி திமுகவுடைய தம்பிக்கு கூட கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் இருக்கும், பரவாயில்ல சொல்கிறேன், நகைச்சுவையாக பார்த்தேன். 2 மாணவிகள் பேசிக்கிறாங்க, நீட் எழுத வந்த மாணவிகள். நல்ல நம்ம உதயநிதி அண்ணன் இந்த நேரம் ஓய்வு எடுக்க லண்டன் போயிட்டார், அவர் இங்கே மட்டும் இருந்திருந்தாருன்னா இந்த நீட்டை நடந்திருக்காது இந்த தடவை அப்படின்னு 2 மாணவிகள் பேசணும் தான். அது நகைச்சுவையாக இருந்தாலும் கூட அது எந்த அளவுக்கு ஒரு கருத்தாழம் இல்லை, ஒரு வலியை தரக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். யாருக்கு வலியை கொடுக்கும்? யாருக்கு வலின்னா, அந்த நீட்டு தேர்வை எழுதி வெளியில் வந்த மாணவர்கள் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, இந்த நீட்டு ஏழை மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு எங்களுக்கெல்லாம் வரப்பிரசாதம், எங்கள் வாழ்நாளில் நாங்கள் எல்லாம் மருத்துவக் கல்லூரி கிட்டக்கவே போக முடியாதுன்னு நினைச்சவங்கெல்லாம் இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக நீட்டுக்கு நன்றின்னு, மத்திய அரசுக்கு நன்றின்னு நேத்திக்கு முன்தினம் எழுதின 1,50,000 தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவ செல்வங்களுக்கு, மாணவ செல்வங்கள், அவருடைய பெரும்பாலான வார்த்தை இந்த நீட்டுக்கு கொண்டு வந்த அரசுக்கு நன்றி. அதுதான் இருந்தது. அது பத்திரிகையாளருக்கு விட்ற, பொதுமக்கள்கிட்ட விட்ற, திமுக தம்பிக்கு சொல்ல டேட்டா நம்ம பார்த்துருக்கோம். அரசு பள்ளியில பாஸ் பண்ணா சீட்டு கிடைக்காது. ஒரு நிமிஷம் தம்பி, நீட்டை பத்தி தனியா 1 மணி நேரம் விவாதிக்கணும். நான் வருஷ கணக்கா விவாதிச்சுக்கிட்டு 7 வருஷமா விவாதிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றீங்க. ரெண்டாவது இல்ல, நம்ம விவாதிக்கலாம் எல்லாத்த பத்தியும். பொறுமையா நாம அவங்க 3 பேரும் பேசும்போது நான் எதுவுமே சொல்லல, நீங்களும் குறுக்கல இல்ல. இப்ப நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு காணொலியில சொல்றாரு, சொல்லாட்சி இல்லை, இது செயலாட்சி. உண்மையிலே சொல்லாட்சி நல்லாட்சியா இருந்தா மக்களுக்கு நல்லா இருக்கும். அது செயலாட்சியும் இல்லை, செயல்படாத ஆட்சியாகவும் இருக்கு. குறிப்பாக சொன்னதுக்கு எதிரான ஆட்சியாக இருக்குது. ஏன்னு ஒரு 10 உதாரணம் சொல்றேன். தம்பி சொன்னாரு, நாங்க 505 தேர்தல் வாக்குறுதியில நிறைவேற்றிருக்கோம். 505ல் 95 விழுக்காடு அவங்க நிறைவேற்றல. அதுக்கு நான் ஆதாரத்தோட சொல்றேன். அது மாதிரி நாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னதை பத்தி சொன்னாரு, அதை பத்தி தனியா விவாதிக்கலாம், நான் தயாரா இருக்கேன். நாங்க 95 விழுக்காடு இல்ல, 99 விழுக்காடு நாங்க நிறைவேற்றிருக்கிறோம். எங்களுடைய 2019 நாங்க கொடுத்த தேர்தல் அறிக்கை, அது தனியா விவாதிக்க நான் தயாரா இருக்கேன், ஒவ்வொரு அறிக்கையா. தம்பி சொன்ன அந்த எங்க கிட்ட 100 கேள்வி இருக்கு. அவங்களுடைய 505 தேர்தல் வாக்குறுதியில கேட்கறதுக்கு 100 கேள்வி இருக்கு. அவ்வளவு நேரம்லாம் வேண்டாம். நான் ஒரு 4-5 விஷயம் சொல்றேன், அதுக்கு மட்டும் பொறுமையா பதில் சொல்லுங்க தம்பிக்கு. இல்ல, நீங்க பேர் சொல்லியே சொல்லலாம். தரணிதரனுக்கு சொல்லாட்சி செயலாட்சின்னாரு. நான் ஒரு 4-5-10 விஷயம் சொல்றேன். ரொம்ப நேரமா போதைக்கு எதிராக சர்வாதிகாரியாக மாறுவேன், அது யார் சொன்னது? சொல்லாட்சி. பாலிமர் டிவி செய்தியாளர் 2000 கோடி போதை மருந்து வித்த அந்த ஜாஃபர் சாதிக் வீட்டில் போயிட்டு பேட்டி எடுக்க போனால் அவனை அடித்து மண்டையை உடைச்சது தான் செயலாட்சி. அதுதான் பத்திரிகையாளருக்கு கொடுத்த செயலாட்சி. படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். ஏன்னா அக்கா கனிமொழியும் சொன்னாங்க, இளம் விதவைகள் இந்த சாராயத்தினால விதவைகள் அதிகமாக இருக்க மாநிலமாக 2021க்கு முன்னாடி இருந்தது. இப்போ அது 3 மடங்கு அதிகமாயிடுது. ஆனாலும் அந்த புள்ளிவிவரம் அவங்களுக்கு தெரியல. ஆனா சாராயம், கள்ளச்சாராயம் காய்ச்சி அதனால மரணம் அடைஞ்சவனுக்கு தான் அதிகபட்ச அரசாங்கத்தினுடைய நஷ்டஈடாக 10 லட்சம் கொடுத்தது மட்டும் இல்ல, சாராயம் கள்ளச்சாராயம் காத்தவனுக்கு 50,000 ரூபாய் கொடுத்த ஒரு செயலாட்சி. இதுதான் செயலாட்சி. ஆன்மீக அரசுன்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்க, அது சொல்லாட்சி. ஆனா செயலாட்சி கோயில்களை முழுக்க கொள்ளையடிச்சது செயலாட்சி. ஆதாரம் சொல்றேன், ஒவ்வொன்றும் தனியா. கோயில் நிலங்களை அதிகமா இந்த ஆட்சியில தான் மீட்டிருக்கோம். அதிகமா குடமுழுக்கு நடத்தினது இந்து சமய அறநிலையத்துறை. அவர் ஒரு நம்பர் சொல்றாரு, சிஎம் எவ்வளவு கொள்ளையடிச்சு போற போக்குல கோயில்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. 3000 கோடி அறநிலையத்துறைக்காக நாங்க எடுத்துட்டோம், மீட்டுட்டோம்னு சொல்றீங்க. சொத்து யாருக்கிட்ட இருந்து மீட்டிங்ன்றது வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்றோம். நாங்க ஆக்கிரமிப்பாளர்கள்ட்ட இருந்து தாங்க மீட்பாங்க. என்ன ஆக்கிரமிப்பாளர்கள்? யாரு புள்ளி வர கொடுங்க, யாரு
நீங்க தான் கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம் நான் சொல்றேன், இயற்கை வளங்களை காப்போம், அது வந்து சொல்லாட்சி. இன்னைக்கு கனிம வளங்களை கொள்ளையடிச்சு 30,000 கோடி ஒரு வருஷத்துக்கு அடிச்சிருக்காங்க, 60,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்கன்னு சொல்றது செயலாட்சி. யார் சொன்னா அப்படி? அது திமுக கட்சியில இருந்தே சொன்னாரு. எதுக்குங்க நிதி அமைச்சரா செயல்பாட்டு அவர் சொல்ல 30,000 கோடி 60,000 கோடி குடியாத்தம் குமரன் சொன்னாரு. குடியாத்தம் குமரன் சொன்னது சொல்றேன் கேளுங்க. கேடுகட்ட மந்திரியா ஊழல் பண்ணவர் செந்தில் பாலாஜின்னு சொன்னது சொல்லாட்சி. அந்த செந்தில் பாலாஜி ஊழல் வழக்குல கைது பண்ண வந்தா அவங்க வந்து அடியாளங்க வச்சு அடிக்கிறது செயலாட்சி. நீட்டு விலக்கு ரகசியம் தெரிஞ்ச ஒரே ஆள் நாங்க தான் சொல்லி ஒற்றை கையெழுத்துல நீட்டை விலக்குவோம் சொன்னது சொல்லாட்சி. ஆனா நீட்டுக்காக இன்னைக்கு பயிற்சி மையங்கள் அரசாங்கத்துல செயல்படுத்துறது செயலாட்சி. இப்படி நிறைய சொல்லலாம். பட்டியலினத்து காவலன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பட்டியலினத்துல வேங்கை வயல்ல இருந்து எவ்வளவு தூரம் நாறுதுன்னு நமக்கு தெரியும். இது சட்டம் ஒழுங்கு 10 நாள்ல 48 கொலைங்க. ஆளுங்கட்சியினுடைய கவுன்சிலர் தப்பிக்கல, ஆளுங்கட்சியுடைய கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தப்பிக்கல. யாரும் எவ்வளவு மோசமான ஒரு மாநிலமே ஒரு கஞ்சாவுக்கும் போதைக்கும் கிராமம் வரைக்கும் இன்னைக்கு கஞ்சா போயிடுச்சுங்க. கிராமம் வரைக்கும் மெத்துன்னு சொல்றான், எல்ஜிஎஸ் சொல்றான். கிராமம் வரைக்கும் இந்த போதை பழக்கத்தை போதைய அளவுக்கு அதிகமாக கிராமம் வரைக்கும் கொண்டு வந்தது மிகப்பெரிய சாதனை. அதுல மாற்று கருத்தே இல்ல. இன்னைக்கு காலையில உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி சாமிநாதன் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு அரசின் போதை தடுப்பு பிரிவு சிறப்பாக செயல்படுகிறது. காலையில இருந்து உங்க தொலைக்காட்சியில பாருங்க 20 செய்தி வந்திருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து முன்னாடி நடந்ததே இல்லங்க. இது மாதிரி 100 விஷயம் இருக்கு. நிறைய வச்சிருப்பீங்க. செஞ்சது என்ன தெரியுமா? மத்திய அரசு என்னென்ன திட்டம் கொண்டு வந்தாங்களோ அந்த திட்டத்துக்கு எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டனது. உதாரணத்துக்கு நாளைக்கு சொல்றேன். ஐயா நன்றி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். சகிநிவாஸ் அங்க கொண்டு வந்ததுதான் தோழி விடுதி. எல்லாம் மத்திய அரசுங்க. அதுக்கு ஸ்டிக்கர், அதனுடைய நிதியை 77,000 கோடி எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும், தோழி விடுதி தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னால, அதாவது திமுக கொண்டு வரல, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்க. அப்ப போன முறையே வந்திருக்கோம். அப்படி ஏதாவது ஒரு விடுதி தமிழ்நாட்டுல ஒண்ணு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். சீனிவாஸ் வந்ததே இப்ப 2019 பிறகு. அதன் பிறகு நீங்க தோழி விடுதின்னு மாத்தி தமிழ்நாட்டுல அப்படி இருக்கான்னு கேக்குறாரு. எல்லாமே மத்திய அரசு ஒன்லி ஸ்டிக்கர் ஓட்டிங், அவ்வளவுதான். அவர் சகோதரர் வந்து நம்ம 3 ஆண்டு சாதனையை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னோம். நம்ம 3 ஆண்டு மக்கள் படுற வேதனையை மூச்சு முட்டுதுன்னு நம்ம வந்து நிறைய பட்டியல் போட்டோம். பாதியில நீங்க போதும் பாதியே முடிச்சிருங்க, அது ரொம்ப நேரம் அது லேட் ஆயிடும், உங்களுக்கே முழு நேரம் போயிடும் சொன்னீங்க, விட்டுட்டோம். இப்போ திமுகவினுடைய ஆரம்பத்திலேருந்தே தலைவர் முன்னால் இருந்த தலைவர் கலைஞர் உட்பட அதிலிருந்தே கூட அவங்களுடைய இயல்புலேயே அந்த அறிவியல் பூர்வமாக சொல்கிறது இருக்குது. ஏன்னா 2 ஏக்கர் நிலம் தரேன்னு சொன்னது தெரியும். அதன் பிறகு 2 ஏக்கர் நிலம் கொடுக்க முடியல, கையளவு நிலம் கூட இல்லை, ஏன்னா நான் யாரோ கொடுத்ததை குறிப்பை வச்சு தயிர்தலரில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு அம்மா ஆட்சியில் வந்து யாரெல்லாம் திமுக ஆளுங்க நிலத்தை பறிச்சாங்களோ அவங்களுக்காக நிலம் லேண்ட் கிராபர்ஸ்க்குன்னு தனி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே உருவாக்குனாங்க, செல்லு உருவாக்குனாங்க. தெரியாம சொல்லிட்டேன். யார் சொன்னது? கலைஞர் சொன்னாரு 2 ஏக்கர் கொடுக்க முடியல, நான் வந்து இந்த பட்டியலை பார்த்து சொல்லிட்டேன், அவ்வளவு இடம் இல்ல, அதனால கையளவு நிலம் கூட கொடுக்க முடியாம இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. சொன்னார் கலைஞர் சொன்னார். இதுல குறிப்பில் இருக்கு. 2வது கூவத்துல சுத்தம் பண்ணதுல இருந்து எல்லாமே நமக்கு தெரியும். அதை பத்தி திரும்ப பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆனா இன்னைக்கு கூட நாம என்ன சொல்றோம்னா, நீங்க விலைவாசி இவ்வளவு உயர்ந்திருக்கு, ஆவின் பால் விலையை குறைப்போன்னு பட்டியல் நம்பர் சொல்லட்டுமா? நான் அவருடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு. ஆனா ஆவின் பால்ல இருக்க கொழுப்பு சத்தை குறைச்சாங்க, ஆனா 3 மடங்கு விலை ஏற்றிருக்காங்க. மின்சார கட்டணத்தை மாதம் கொண்டு வந்தா ஒரு குடும்பத்துக்கு 6,000 ரூபாய் குறையும் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு மாதம் கொண்டு வராத அதே 2 மாதம் ஸ்லாப் ஏற்றதுனால ஒரு குடும்பத்துக்கு 14,000 18,000 அதிகமா இருக்கு. பீக் அவர் எலக்ட்ரிசிட்டின்னு போட்டு ஒட்டுமொத்தமா திருப்பூர் கோவை போன்ற தொழில் நகரம் பூரா இன்னைக்கு நாசமா போச்சு. ஜிஎஸ்டி போட்டு திருப்பூர் ஜிஎஸ்டினால இன்னைக்கு 2 லட்சம் கோடிக்கு அதிகமா வந்து தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. கோயம்புத்தூர் திருப்பூர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. வங்கதேசத்தின் ஆட்கள் வந்து இங்க இருக்காங்க. வங்கதேசத்துக்கு யாருடைய கடுமை போதைக்கு அடிமையாயிட்டான். தமிழ்நாட்டுல இருக்க போட்ட வரி காரணமா வங்கதேசத்துல இருந்து இங்க வந்துட்டு இருக்காங்க. அதுதாங்க சொல்றேன். டாப்ல போய் திருப்பூர் என்னாச்சு? வங்கதேசத்துல இருந்து வர ஊடுருவல்காரனையும் தடுக்கணும். இங்க இருக்கிற இளைஞருக்கு வேலை வாய்ப்பு பத்தி பேசினா ஊடுருவலுக்கு போயிட்டீங்க. திருப்பூருக்கு என்ன ஊடுருவல்? வரா நீங்க என்ன சொன்னீங்க? யாரு வரி போட்டு நீங்க யாருங்க அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க?
ஜிஎஸ்டினால இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ந்திருக்கு. திருப்பூர், கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 2,04,000 கோடி வந்திருக்கு இன்னைக்கு ஜிஎஸ்டி இந்த மாசம். அதனால எல்லா தொழில் நிறுவனம் நல்லா தான் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் பார்த்து போறீங்க, பல வகையில தோல்வி, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, விலைவாசி கண்ணை விட பல மடங்கு உயர்ந்திருக்கு. இது அரசாங்கம் நடக்குதா என்னன்னு தெரியல, எல்லாமே முதல்வருக்கு தெரியுதான்னு தெரியல. ஆனா அவர் என்ன சொன்னாரு, நீங்க செய்யறதெல்லாம் திமுக கட்சிக்காரங்க செய்யறதெல்லாம் பார்த்தா என்னால நிம்மதியா தூக்கம் வர மாட்டேது, என் மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா, என்னோட உடம்ப பார்த்தாலேன்னு சொன்னாரு. அதை புரிஞ்சுக்கிட்டாது இந்த 2 வருஷத்தை அவங்க சரி பண்ணாங்கன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா 2026 மிகப்பெரிய அளவுல மக்கள் அவர்களுக்கு பாடம் புகட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தெரியும். அதுலயே அவங்களுக்கு தெரிஞ்சிரும்.